Welcome students for this trust class. Trust எக்ஸாமுக்காக நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே மேத்ஸும் மென்டல் எபிலிட்டியும் நம்ம கிளாஸில் கவர் பண்ணுவோம். சோஷியல் சயின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தரவாக இருக்கணும். 9th ஸ்டாண்டர்ட் இதுவரையில் என்ன காலாண்டு முடிய அல்லது காலாண்டு முடியல போர்ஷன் தரவாக இருக்கணும். அதை நீங்கள் வீட்டில் புக்கில் படிக்கணும். சயின்ஸு ஓரளவுக்கு புக்கில் படிங்க. சயின்ஸ் இங்கே கொஞ்சம் கவர் பண்ணுவோம். பட் கணக்கு மென்டல் எபிலிட்டி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கே எடுக்கிறது பார்த்தாவே போதுமானது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட் பேப்பர் பார்க்குறோம். இந்த டெஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா a⁻11/a⁻13 ஹோல் பவர் 1/143 அப்படி தான் படிக்கணும். நான் படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். இன்ட்டு a⁻13 டிவைட் பை a⁻7 இன்ட்டு ஹோல் பவர் 1/91 இன்ட்டு a⁻7/a⁻11 ஹோல் பவர் 1/77. இதை எப்படி மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? a⁻11 டிவைட் பை a⁻13 அதை மட்டும் எடுத்துக்கலாம். முதல்ல a⁻11 டிவைட் பை a⁻13 என்ன வரும்? a⁻11 டிவைட் பை a⁻13 டிவைட் பண்ணால் இப்போ a⁻2 சார். a⁻2வா a⁻-2வா? -2. அப்புறம் ஏன் 2ங்கிறீங்க? a⁻-2. வெரி குட். ஸோ அது a⁻-2. முதல்ல அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். அடுத்தது a⁻13 டிவைட் பை a⁻7 அது என்ன வரும்? a⁻4 சார். a⁻4. அதே மாதிரி a⁻7 டிவைட் பை a⁻11 a⁻-4 சார். a⁻-4. ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இந்த தெரிஞ்சாச்சு. இருக்கிறேன் பாரு, ஒரு கால்குலேஷன் விண்டோ எடுத்துட்டேன். நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போது என்ன பண்ணியிருக்கோம்? a⁻-2 இது ஹோல் பவர் எவ்வளோ? 1/, ஹோல் பவர் இங்கே வந்துடுச்சா? ஹோல் பவர் 1/143 இல்லையா? ஹோல் பவர் 1/143 இன்ட்டுவா? இன்ட்டு அடுத்தது a⁻4 இருங்க 1/19. 1/19 90 91 19 சார். 91 சார். என்னம்மா பார்த்து படிக்கிறது, ஏமா தப்பு பண்ணுறீங்க? 91 தான் இருக்குது. ஏன் 19ங்கிறீங்க? ஏன்னா கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். போய் செக் பண்ணுங்க கண்ணை. சம்டைம்ஸ் இப்படி ஆகும். சின்ன குழந்தைகளுக்கு கண்ணு கெட்டிருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டீங்க. 9வது வந்த பிறகு இந்த மாதிரி தப்பு பண்ணுவீங்களா? பார்த்து படிக்கிறது எப்படி தப்பு பண்ணலாம் நீங்கள்? ஸோ அடுத்தது a⁻-4 இன்ட்டு எவ்வளோ? 1/77. ஓகே. இன்ட்டு இன்ட்டு இல்லை, சாரி, பவர் டு த பவர் 1/77. ஓகே. இப்போது இது எப்படி எழுதலான்னா a⁻-2 டிவைட் பை 143 எழுதலாம். ஏன்னா அந்த -2வும் இன்ட்டு அது இன்ட்டு 1/43 143 போடணும். அப்போ 2 இன்ட்டு 1/143 -2 இன்ட்டு -2 1/143 -2 டிவைட் பை 143. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலாம்? a⁻4 டிவைட் பை 91 அது. அடுத்தது a⁻-4 டிவைட் பை -4 டிவைட் பை 77 இன்ட்டு இந்த எக்ஸுங்கிறதுலாம் இன்ட்டு, சரியா? இப்போது இது எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு a⁻, மேலே இருக்கிறதெல்லாம் கூட்ட வேண்டியதுதான். ஸோ அது முதல்ல கூட்டுவோம். முதல்ல பவர் மட்டும் எழுதுறீங்க. -2/143 ப்ளஸ் 4/91. ஏன்னா இங்கே இன்ட்டுங்கனால ப்ளஸ் போடணும் அந்த பவரை கூட்டும்போது. ப்ளஸ் -4 டிவைட் பை 77. ஸோ என்ன வருது பாருங்கள். ஸோ என்ன எல்சிஎம் இதுக்கு? -2 1/143 எல்சிஎம் என்ன? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும். 14க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? இல்லை 143க்கு என்னென்ன ஃபேக்டர் இருக்குது? 143க்கு என்னென்ன ஃபேக்டருங்கிறது தமிழ் என்ன?
காரணிகள் என்னென்ன காரணி 143க்கு 14 இன்ட்டு 14 சரி 13 இன்ட்டு இப்போ 11 143 13 இன்ட்டு 11 எழுதலாமா? 13 இன்ட்டு 11 எழுதலாமான்னு கேட்குறேன். எழுதலாம் சார். அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எழுதலாம் சார். சொல்லணும் இல்லை. என்னப்பா நீங்கள் இவ்வளோ டல்லாக இருக்கிறீங்க? நான் எனக்கு காலையிலன்னு சொல்லி ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? 77 என்ன எழுதலாம்? 11 இன்ட்டு 7 எழுதலாமா? எழுதலாம். 13 இன்ட்டு 11 91 இன்ட்டு 91 13 இன்ட்டு 7 77 11 இன்ட்டு 7. அப்போது நீங்கள் எல்சிஎம் என்னவாக இருக்கும்? 13 இன்ட்டு 11 இன்ட்டு 7 போட்டால் எல்லாம் வந்துடும். எல்சிஎம் வந்து எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு 11 இன்ட்டு 7 எவ்வளோ வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஆயிரத்தி 1001 வருது. வெரி குட். அப்போ அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த -2/143 அதெல்லாம். அப்போ இதில் எல்சிஎம் வந்து 1001. மேலே என்ன வரும்? மேலே 143. இப்போ 1001 143ஆல் வகுத்தால் 7 வரும். 7 இன்ட்டு -2 -14 ப்ளஸ் அப்புறம் 91 வகுத்துட்டா 91 என்ன 13 இன்ட்டு 7 13 7 அப்போ 13 என்ன 11 வரும். 11 இன்ட்டு 4 44. எதால் டிவைட் ஆகுதோ அது மீதம் இல்லை. அடுத்தது 77 11 இன்ட்டு 7 அப்போ 13 மிச்சம் இருக்குது. 13 இன்ட்டு 4 -50 13 -42 -42. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -14 ப்ளஸ் 44 -42 கண்டுபிடிங்க. என்ன ஆன்சரு? மேலே இருக்கிறதுல சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சரி. இதில் சிம்பிளிஃபை என்ன வரும்? -14 44 -42 என்ன வருது? -14 -42 அப்போ -56 56 44 போனால் -12. இப்போ -12 டிவைட் பை 1001 அதுதான் ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? ஆன்சர் வரவே இல்லை. என்ன காரணம்? இங்கே எது தப்பு பண்ணிக்குமான்னு பார்க்கலாம். என்ன தப்பு பண்ணோம்? சரி, இன்னொரு மெத்தடில் போட்டு பார்க்கலாம். இந்த மெத்தடில் இன்னொரு மெத்தடில் போட்டு பார்க்கலாம். என்னன்னு தெரில, என்ன தப்பு பண்ணிடுங்க. பவர் -2 × 143 கரெக்டாக தான் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதை தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. சரி, பார்ப்போம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இங்கே பாருங்கள்,
இன்னொரு மெத்தட் போட்டால் அது ஈஸியாக வரும் நினைக்கிறேன். a பவர் 11 டிவைட் பை a பவர் 13 ஹோல் பவர் 143 முதல்ல a பவர் 11 இன்ட்டு 1/143 போட்டால் என்ன வரும்னா a பவர் 1/13 வரும். மேலே இருக்கிற மட்டும் a பவர் 11 இருக்கு இல்லையா, அதை மட்டும் இன்ட்டு 1/143 போட்டால் 11 இதுக்கு அடிஞ்சால் என்ன வரும், 1 3, அப்போ a பவர் 1/13 வரும். அது வந்து a பவர் 1/13 வரும். a பவர் 1/13 அது வருது. ஓகே, அடுத்தது a பவர் 13 இன்ட்டு 1/143 ஏன்னா a பவர் 1/11 வரும். ஏன்னா 13 சாரி பண்ணால் 13, ஆமாம் 1/11 வரும். ஸோ அது வந்து டிவைட் பை 1/11, இது டிவைடட் பை a பவர் 1/11 இது கீழே இந்த இதுக்கு. ஓகே, இது இப்படி இருக்கட்டும். மல்டிப்ளைட் பை a பவர் 13 இன்ட்டு 1/91 அண்ணா a பவர் 1/7 வரும். a பவர் 1/7 அது. அப்போது a பவர் 1/7. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அப்புறம் டிவைட் பையா, இப்போ டிவைடட் பை a பவர் 7 இன்ட்டு 1/91 a பவர் 1/13 வரும். a பவர் 1/13 வரும். a பவர் 1/13. சரி, இது ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். அடுத்தது மல்டிப்ளைட் பை a பவர் 7 இன்ட்டு டு த பவர் 1/77 777 a பவர் 1/11 வரும். a பவர் 1/11 a பவர் 1/11 அது அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை a பவர் 11 ஹோல் பவர் 1/77 a பவர் 1/7 a பவர் 1/7. ஓகே, இப்போது a பவர் 13 முதல்ல a பவர் 13 மேலே இருக்குது, ரெண்டாவது a பவர் 13 கீழே இருக்குது. அப்போ அது ரெண்டு கேன்சல் ஆகிடும். a பவர் 13 a பவர் 1/13 a பவர் 1/13 கேன்சல் ஆகி போச்சு. அதே மாதிரி a பவர் 7 மேலே இருக்குது, a பவர் 1/7 மேலே இருக்குது, a பவர் 1/7 கீழே இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகி போச்சு. a பவர் 11 கீழே இருக்குது, அங்கே மேலே இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு. அப்போ என்ன, ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 1. எல்லாம் கேன்சல் ஆகுது இல்லையா? அப்படி தான் பண்ணணும். நம்ம முதல்ல மெத்தடில் எதை தப்பு பண்ணிட்டோம், எல்லாமே கேன்சல் ஆகுது. அதனால் அப்படி பாருங்கள், முதல்ல இதை மட்டும் எடுத்துகிறோம். a பவர் 11 ஹோல் பவர் 1/143ங்கிறது 11 இன்ட்டு 1/143 போட்டால் 1/13 வருது. அப்போ a பவர் 13 அப்படின்னு எழுதிட்டோம். இங்கே பாருங்கள், a பவர் 30 a பவர் 1/13 எழுதிட்டோம். அதே மாதிரி கீழே இருக்கிறது a பவர் 1/11 எழுதணும். இப்போ இங்கே a பவர் 1/7 எழுதணும். அப்புறம் டிவைடட் பை a பவர் 1/13 எழுதணும். இப்போ a பவர் 1/11 எழுதணும், a பவர் 1/7 எழுதணும். இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கிறனால கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் ஆன்சர் இஸ் 1. இப்படி தான் போடணும் நீங்கள், சரியா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி யாரோ ஒரு படிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் லைஸ் பிட்வீன் 3/4 and 4/5? பின்வரும் விகிதமுறு எண்களில் 3/4க்கும் 4/5க்கும் இடையே உள்ள எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்துக்கன்னா கீழே வந்து சொல்லுங்க. 31/40 சார்? பார்க்கலாம், இருங்க பார்த்துருவேன், எனக்கும் தெரியாது, உங்களை மாதிரி தான். 40ன்னு இருக்குது கீழே. அப்போ 40ன்னா இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30/40 வருது. அப்போ 30/40 இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40னா 12. 40 டிவைட் பை 5 8, 8ன்னா 32. அப்போது இங்கே பாருங்கள், 3/4 10ஆல் டிவைட் பண்ணுவோம், இல்லை மல்டிப்ளை பண்ணுவோம். 3/4 இன்னொன்று 4/5 5. 3/4 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், 30/40 ஆகும். 10ஆல் மேலேயும் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்புறம் கீழ் 30/40.
அப்போது இந்த முதல் கேள்வி பாருங்கள், முதல் இது பாருங்கள், இது 29/30/40க்கும் 4/5க்கும் இடையில் இருக்கணும். அப்போ 29/40 அவுட், அது அவுட்டு. ஓகே, அடுத்து 4/5 பார்க்கலாம். 4/5 அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4/5 இது 3/5 சொல்லிட்டேன். 10ஆல் மல்டிப்ளை பண்ண மேலே 10ஆல் கீழே 10. 4/5 மேலே ஒரு 5 8ஆல் கீழே 5 8ஆல். இப்போ 32/50. இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவால் இருக்கணும். 30/40க்கும் 32/50க்கும் நடுவால் இருக்கணும். பார்க்கலாம் என்னென்ன ஆன்சர் வரும். 30/40க்கும் ஆமாம் 30/40 31/40 வரும், கண்டிப்பாக வரும். 27/20 வராது. 27/20 என்பது 54/40 மாதிரி, அது அவுட்டு. 33/40 33/40 வருமா? 33/40 33/40 வர முடியாது. 30/40 33/40 வர முடியாது. ஏன்னா 32/50 தான் இருக்குது. அப்போது அந்த குழந்தை சொன்ன மாதிரி 31/40 தான் நடுவால் இருக்குது. இது ஒரு மெத்தடு. அந்த குழந்தை எப்படி போட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, எப்படி போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து 3/4ங்கிறது என்ன? 0.75 கரெக்டா? அடுத்து 4/5ங்கிறது 0.8. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு நடுவால் இருக்கணும். அப்போ ஒவ்வொன்றோடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பாருங்கள் 0.75க்கும் 0.8க்கும் நடுவால் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது 0. இல்லை அதை விட அதிகமாக இருக்குது. இல்லை இது 0.75 கீழே இருக்குது. இது 0.75 மேலே இருக்குது. இதுவும் 0.75 மேலே இருக்குது. இது ஒன்று தான் 0.75க்கும் 0.8க்கும் நடுவால் இருக்குது. அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். அடுத்த கேள்வி. சரி, அது 729 தேர்ட் ரூட் ஆஃப் 729. அப்படி என்ன தேர்ட் ரூட் ஆஃப் 7 எந்த நம்பர் எடுக்கலைங்க அதனுடைய கியூப் வந்து 729 இருக்கணும். 729 எதனோட கியூப் 729 சொல்லுங்க பார்க்கலாம். எதனோட கியூப் 729? 9 சார். 9. எஸ், வெரி குட். அப்போ 9. அடுத்தது எதனோட கியூப் 81? 9 சார். இல்லையே. எதனோட ஸ்கொயர்? ஆமாம், எதனோட ஸ்கொயர் 81. சாரி சார், ஆமாம் 9. மேலே 9 மேலே என்ன வருது? 9 - 9 வருதா? எஸ் சார். அப்ப 9 - 9 வந்து என்ன? 0 இல்லையா? 9 - 9 0வா இல்லையா? எஸ் சார். அப்ப 0 னா 0 மத்த நம்ம கீழே கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. 9 - 9 0 வந்தால் எதையோட 0 மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஓகே, இது 1 இருங்க. இது 1 அப்படி அந்த ஆன்சர் வரலாம். அல்லது கீழே பாருங்க. கீழே பாருங்க, தேர்ட் ரூட் ஆஃப் 1000 வந்து 10. அதே மாதிரி செகண்ட் ரூட் ஆஃப் இது வந்து 64 வந்து 8. அப்போ கீழே 2 வருது. 0/2. அப்போ 0 தான். 0/2ங்கிறது 0. எதையோட மல்டிப்ளை பண்ண கீழே 0 வந்து என்ன இருக்கும்? கீழேயும் 0 வந்தால் என்ன ஆயிருக்கும்? 0. மேலையும் கீழேயும் 0 வந்தா 0 கிடையாது. வரையறுக்கப்படவில்லை என்பது நாட் டிஃபைன் என்பது தான் ஆன்சர். 1 கிடையாது. 0/0 1 கிடையாது. 0/0 நாட் டிஃபைன்ட். 0 எந்த நம்பர் வந்தாலும் 0. எந்த நம்பர் மேலே கீழே 0 வந்தால் அதுக்கு இன்ஃபினிட்டின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? இன்ஃபினிட்டி. அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறோம்? இன்ஃபினிட்டிக்கு எஸ் மாதிரி போடுவாங்களே சைடில். இன்ஃபினிட்டிக்கு தமிழ் என்ன தெரியாதா? அம்மா இது இருங்க பார்க்கலாம். இன்ஃபினிட்டிக்கு தமிழ் என்னன்னு பார்த்துடலாமா? எனக்கு தெரியாது, தமிழில் மறந்துச்சு எனக்கு. இன்ஃபினிட்டி இன் தமிழ் முடிவிலி. அதுக்கு பேர் என்ன? முடிவிலி. அப்புறம் ஏன் மறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க பாவிகளா? இன்ஃபினிட்டிங்கிறது சர்வசாதாரண வேர்டு இங்கிலீஷில். முடிவிலி தமிழில் முடிவிலி. தமிழ்லேயே தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் தமிழ் மீடியக்காரங்க தமிழும் இங்கிலீஷ் ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் நாளைக்கு பிழைக்க முடியும். வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சாலும் பத்தாது, வெறும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சாலும் பத்தாது. நம்ம நாட்டில் இப்போ அப்படி தான் நிலைமை. தமிழும் தெரியும், எல்லாம் தங்கிலீஷ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாரும்.
வெற்றிகரமாக. தேவையில்லாதெல்லாம் பண்ணுவீங்க. அடுத்தது பாருங்கள், 94 பார்க்கலாம். ஒரு சமபக்க முக்கோணம் டேஷ் கோணத்தை பொறுத்து கோண சமச்சீர் உடையது. The angle of rotation for an equilateral triangle is. Angle of rotation for an equilateral triangle is. என்னது புரிய மாட்டேங்குது. Angle of rotation for an equilateral triangle is 60 டிகிரி தான். ஏன்னா சமபக்கான முக்கோணத்துடைய ஆங்கிள் வந்து 60. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷனும் 60 தான். ஓகே, அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி என்னது, இப்படி ஒவ்வொரு அடியும் மாற்ற வேண்டியிருக்கு. இந்நேரத்தில் ஒருத்தர் வராரு. அவர் அடுத்தது 5வது கேள்வி பார்த்துடலாமா? இருங்க எடுக்கிறேன். பின்வரும் அளவுகள் எவை ஒரு முக்கோண பக்கங்களாக அமையாது? எது முக்கோணத்தின் பக்கமாக அமையாதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு முக்கோணம்னா 3 பக்கம் இருக்கணும். 3 பக்கத்துக்கு 3 அளவு இருக்கும். 8, 9, 10 போடுங்க, அது ஒரு முக்கோணமாக அமையுமான்னு கேட்குறாங்க. 4, 5, 6 அது ஒரு முக்கோணமாக அமையுமா? 3, 4, 5 அது ஒரு முக்கோணமாக அமையுமா? 1, 2, 3 அது ஒரு முக்கோணம் அமையுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா தெரியாதா? எந்த ஒரு 2 பக்கத்தை கூட்டினாலும் அது 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத ஒரு ஆப்ஷன் எது? 4th ஆப்ஷன் தான். அது ஈக்குவலாக தான் இருக்குது, அது அதிகமாக இல்லை. கரெக்ட். 4, 5, 6 சார். 4, 5, 6 ரெண்டு பக்கம் கூட்டினா 3வது பக்கத்தை விட அதிகமாக வருதா? எஸ். அப்புறம் அது முக்கோணம் தான். எது முக்கோணம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அமையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சார் 3, 4, 5. ஆன்சரே சொல்லிட்டு அடுத்த கேள்வி போயிட்டு இருக்கோம். இப்போவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்? 2 பக்கத்தை கூட்டினா 3வது பக்கத்தை விட அதிகமாக இருந்தால் அது முக்கோணமாக அமையும். 8 + 9 17, அது 3வது பக்கம் 10 விட பெருசு தானே, அப்போ அது முக்கோணம் தான். அதே மாதிரி 4 + 5 9, 9 வந்து 6 விட பெருசு தான். 3 + 4 7, 7 5 விட பெருசு தான். 1 + 2 3, 3 விட பெருசாக இல்லை, ஈக்குவல். அப்போ அந்த 4வது தான் முக்கோணமாக அமையாது. அடுத்த கேள்வி, 3ஆம் கால்வட்ட பகுதியில் அமையும் புள்ளியத்தின் ஆய அச்சு தொலைவுகள் எது? The nature of coordinates of the points that lie on the 3rd quadrant is. 3ஆம் குவாட்ரண்ட்ல என்ன வரும்? எக்ஸ் ஒய் என்ன வரும்? பாசிட்டிவா நெகட்டிவா? எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் 3வது குவாட்ரண்ட்ல என்ன வரும் கேக்குறேன். பிளஸ் வரும் சார். பிளஸ் நெகட்டிவ் சார். மைனஸ் வரும் சார். ரெண்டுமே மைனஸ் வரும். அப்ப எந்த ஆன்சர் கரெக்ட்? ஆமா சார். ரெண்டுமே மைனஸ் வருதுன்னா எந்த ஆன்சர் கரெக்ட்? ரெண்டுமே மைனஸ் வரும்னா என்னமா? fourth option is the right answer. அது கூட தெரிய மாட்டேங்குது பாருங்க. எது ரெண்டுமே நெகட்டிவ்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா x is less than 0, y is less than 0 அதானே வரும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதே உங்களுக்கு தகராறு அடிக்குதா? என்ன உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனவே x is less than 0, y is less than 0னா x is negative, y is negative. x is greater than 0, y is greater than 0. இந்த ரெண்டு எந்த இதில் வரும்? எந்த கால்வட்ட பகுதியில் வரும்? x is greater than 0. 3 சார். யோ x is greater than 0, y is greater than 0. அது எப்படி 3ல வரும்? ரெண்டுமே பாசிட்டிவ். எங்க வரும்? ஃபர்ஸ்ட் பேசிக்கே தெரிய மாட்டேங்குதப்பா குழந்தைகளா. பேசிக் தெரியலன்னா எப்படி சொல்லி கொடுப்பேன் நான்? பேசிக்கலி இதெல்லாம் 7வது 6வது படித்த விஷயங்கள், 9வது 10வதுல இல்லை. அதே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அவ்வளோ வீக்காக இருக்கீங்க தெரியுது. ஓகே, ரெண்டாவது பாரு, x is greater than 0, y is less than 0. அப்படின்னா x பாசிட்டிவ், y நெகட்டிவ். எந்த கால்வட்ட பகுதியில் வரும்?
எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். தேர்ட் ஆப்ஷன் இல்ல, நான் கால்வட்ட பகுதி கேட்கிறேன். செகண்ட் குவாட்ரண்ட். சார் இரண்டாம் கால்வட்ட பகுதி. இரண்டாம் கால்வட்ட பகுதி. தவறு. ஃபோர்த் குவாட்ரண்ட் சார். மை காட், ஃபோர்த். ஓஹோ, ஒன்றும் சுத்தமாக புள்ள, தலைக்கு மேலே போகுது உங்களுக்கு. தப்பா சொல்கிறவங்க எல்லாம் தலைக்கு மேலே போகுதுன்னு அர்த்தம். இருங்க, நான் வேற ஒன்று எடுக்கிறேன். ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. என்னப்பா இப்படி இருக்கீங்க? எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இன் a graph. இங்கே பாருங்க, தெரியுதா? ஹலோ, இங்கே பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி 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 இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இப்படி மேலே கீழே இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ். இதுதான் முதல் கால்வட்ட பகுதி. இது இரண்டாம் கால்வட்ட பகுதி. இது மூன்றாம் கால்வட்ட பகுதி. இது நான்காம். சரி, இது பெருசு பண்ணிக்கிறேன். எல்லாம் படிச்சிருப்பீங்களே ஸ்கூலில், படிக்காமே வந்துட்டீங்களோ? இது பாரு, இதுதான் முதல் கால்வட்ட பகுதி. இது ரெண்டாம், இது மூணாம், இது நாலாம். முதல் கால்வட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ். ரெண்டாவது கால்வட்ட பகுதியில் எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ். மூன்றாம் கால்வட்ட பகுதியில் ரெண்டுமே நெகட்டிவ். நான்காம் கால்வட்ட பகுதியில் எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவ். தெரியுதா? புரியுதா இப்போ? புரியுது சார். ஏன் இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்க? ஆச்சரியமாக இருக்குது. ஏன் தெரியாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ தெரிஞ்சால் கூட நம்ம அது மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? a = 3, b = 2, a power b minus b power a. இதன் மதிப்பு என்ன? இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஈஸியான கேள்வி. நானே சார். என்னம்மா? 0. அவசரப்படாதீங்க. தப்பா அவசரப்பட்டு தப்பா சொல்கிறதுலையே உங்கள் பொழப்பா போச்சு. உங்களுக்கு என்ன பொழப்பா போச்சு? அவசரமாக பட்டு தப்பாக போடுறது. கெட்டிக்காரங்களா இருக்கீங்க. a = 3, அவசரமே படக்கூடாது. b = 2 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. a = 3, b = a power b minus b power a. சே, a power b, a to the power b, அப்புறம் ப்ளஸ்ஸா மைனஸா? சார் மைனஸ். ஓகே, மைனஸ் b to the power a. இப்போ என்ன? a வந்து 3, அப்போ 3 to the power 2 மைனஸ் 2 to the power 3. 3 to the power 2 எவ்வளோ? 9 சார். 2 to the power 3 28 சார். 20யா? பாவிகளா? 8. அப்போ 9 minus 8 எவ்வளோ? 1 சார். 1 தான் ஆன்சர். 1 சார். இந்த மாதிரி நீங்க போட்டு பார்த்து சொல்லணும். மொட்டையே ஏதோ மண்டையில் வந்தது சொல்லக்கூடாது. சரியா? ஓகே சார். தப்பா சொன்னீங்க எனக்கு கோபம் வந்துடும். சொல்லாமே இருந்தா கூட எனக்கு கோபம் வராது. தப்பா சொன்ன எனக்கு பயங்கர கோபம் வரும். ஓகே, இது பார்க்கலாம். இப்போ என்னது? என்னது இதுக்கு அடுத்ததா? இருங்க, 98 பார்க்கணும். படி யாரோ ஒருத்தர். படிங்கம்மா. 98. 3 அடுத்தடுத்த ஒன்றை இயல் எண்களில் கூடுதல் 75 அவற்றுள் மிகச்சிறிய எண். கரெக்டா படிங்க. இவர் தப்பா படிக்கிறார். கரெக்டா படிங்க. 3 அடுத்தடுத்த ஒற்றை இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவற்றுள் மிகச்சிறிய எண். 3 அடுத்தடுத்த எண்ணை கூட்டினால் 75 வரும். அவற்றுள் மிகச்சிறிய எண் என்ன? இப்போ 3 எண் இருக்கு, அடுத்தடுத்த எண். அதில் மிகச்சிறிய என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, மிகச்சிறிய எண்ணுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் போவோம். 21 போட்டுக்கலாம். 21 என்று போட்டால் அதுக்கடுத்த எண் என்ன? அடுத்தடுத்த எண் 21 தான் மிகச்சிறிய எண். அதுக்கடுத்த எண் என்ன? 23 சார். 21க்கு அப்புறம் 23 சொன்ன ஆளு உலகத்திலே நீதாயா? 22 23 சார். 22 23. ஏன் 23 சொன்னேன்?
சார்ல ஒற்றை இயல் எண் தானே சார் ஒற்றை எண் என்ன அடுத்தடுத்த எண் அவ்வளவுதான். ஓகே சார். அல்ல ஆமாம் ரைட் ரைட் யூ ஆர் கரெக்ட். சாரி ஆட் நம்பர், எனக்கு தமிழ் வேறு தெரியாது. ஆட் நம்பர் ஆமாம். ஒற்றை என்னன்னா 21க்கு அப்புறம் 23, அதுக்கப்புறம் 25 இல்லையா? ஆமா சார். ரைட் யூ ஆர் கரெக்ட். சாரிப்பா நானே இந்த ஒற்றை இந்த ஆடு எனக்கு தமிழ் தகராறு, அதனால அது போயிட்டேன். ஆட் இன்டிஜர்ஸ் 21, 23, 25 இதை கூட்டினா 75 வருதா? 21, 23, 25 கூட்டினா 75 வருதா? வரல. ஏன்னா கடைசியில் 5 வரணுமில்ல, கடைசி கூட்டினா 9 தான் வருதே. ஹலோ 21, 23, 25 ஆமாம் அது இல்லை. அடுத்தது 23 போடுங்க. 23, 25, 27 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். இது கூட எது ஆன்சர்? 23. ஆப்ஷன் 2 இஸ் ஆன்சர். வெரி குட். ஓகே வெரி குட். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒற்றை என்கிறத நான் கவனிக்கல. சாய் சதுரத்தின் பரப்பளவு 50 மீட்டர் எனில் அதன் மூலைவிட்டங்களின் பெருக்கற்பலன் என்ன? ஒரு சாய் சதுரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? பார், சாய் சதுரம் போடுறேன் பாருங்க. ஜாயின் நோ சாய் சதுரம் இஸ் சாய் சதுரம் ராம்பஸ் ஷேப் டயக்ராம் போட்டுக்கலாமா? ராம்பஸ் ஷேப் டயக்ராம் இப்படிதான். இதுதான் ராம்பஸ். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, ராம்பஸ் இப்படி சதுரம் தான் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். அதுதான் ராம்பஸில் ஒரு மூளை விட்டம் D1, இன்னொரு மூளை விட்டம் D2. இப்போ ஏரியா கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கான்? சாய்க்கு பரப்பளவு கொடுத்தான். பரப்பளவு ஏரியா. மூளை விட்டங்கள் பெருக்கட் பலன் என்னன்னு கேட்குறான். சரி இப்போ பார்க்கலாம் என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். முதல்ல மூளை விட்டங்க பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாமா? பஸ் டெஃபினிஷன் ஃபார்முலாஸ் போடுவோம். ஏரியா ஈக்குவல் டு area of rhombus is equal to of D1 into D2 of into D1 into D2. அப்போ நம்ம எழுதிப்போம், நமக்கு சௌரியமா இங்கே எழுதிப்போம். rhombus area is equal to of into D1 into D2. என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்தாச்சு. அந்த மூளை விட்டங்கள் பெருக்கட் பலன் கேட்குறாங்க. ஏரியா கொடுத்தாச்சு. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சாரி, ஏரியா 50ன்னு கொடுத்தாச்சு. திஸ் இஸ் ஈக்குவல் டு 50. இது 50ன்னு கொடுத்தாச்சு. இப்போ மூளை விட்டங்கள் பெருக்கல்னு என்ன அர்த்தம்? மூளை விட்டங்கள் பெருக்கல் என்ன அர்த்தம்? D1 into D2 எவ்வளோ? D3 சார். ஆஃப் D1 into D2 வந்து 50. D1 into D2 எவ்வளோ? D3 சார். D3யா? யோ என்ன புதுசு புதுசாக ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்க நீ? கலீலியோ மாதிரி இருக்க. D1 into D2 எவ்வளோ? ஆஃப் into D1 into D2 equal to 50ன்னா D1 into D2 எவ்வளோ? அந்த ஆஃப் அந்த பக்கம் போகணும். ஆஃப் 100 எவ்வளோ? 100 சார். 100 ரைட் ஆன்சர். ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க? சோ பெருக்கல் கூட்டலே தகராறாட்டு இருக்கு உங்களுக்கு. அதில் ஒருத்தர் D3ங்கிற இங்கேருந்து புதுசாக நீ பெரிய ஐன்ஸ்டீன் தான் நீ. D3 எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததெல்லாம் கண்டுபிடிக்கிறார் அவர். ஓகே ரைட்டு. அடுத்த கேள்வி போலாமா? 99 100 படிங்க. யாரோ ஒருத்தர். ஒரு சாலையானது 45 ஆட்களை கொண்டு 16 மணி நேரங்களில் சீரமைக்கப்படுகிறது. இவ்வேலையானது மேலும் 8 மணி நேரம் நீடிக்கப்படுகிறது எனில் எத்தனை ஆட்கள் குறைக்கப்பட வேண்டும்? A road can be repaired in 16 hours by 45 workers. How many workers are to be dropped if the work is extended for 8 more hours? 45 ஆட்கள் வந்து 16 மணி நேரம் வேலை செஞ்சால் அந்த ரோடு வேலை முடியும். ஒரே நாளில் முடிக்கணும்னா எவ்வளோ ஆள் வேணும் தெரியுமா? 16 மணி நேரத்தில் ஒரே மணி நேரத்தில் முடிக்கணும் பண்ணால் பாருங்கள், ஒரே மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்றால் இப்போ 45 ஆட்கள் 16 அவர் 45 ஆட்கள்
மேன் பவர் 16 ஹவர் சேர்ந்தால் அந்த வேலை முடியும். ஒரே ஹவரில் முடிக்கணும் பண்ணால் 45 × 16 ஆட்கள் வேணும், ஆளுங்க வேணும். அப்போ தான் 1 மணி நேரத்தில் முடியும். எத்தனை பேர் வேணும்? 45 × 16. 45 × 16 எத்தனை ஆட்கள் அவங்க? 45 × 16 எவ்வளோ? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 720 சார். 720 ஆள் வேணும். 720 ஆள் இருந்தாதான் 1 மணி நேரத்தில் வேலை செய்ய முடியும். யாரு 1 மணி நேரத்தில் வேலை செய்யணும்னா இப்போ என்ன கேட்டிருக்கான்? இவ்வேலையான மேலும் 8 மணி நேரம் நீட்டிக்கப்படுகையில் எத்தனை ஆட்கள் குறைக்கப்படுகிறது? பட் அவன் 16 மணி நேரத்தில் 24 மணி நேரம் கொடுக்குறான். அப்படின்னு எத்தனை ஆள் இருந்தால் போதும்னு கேட்குறான். அப்போது 1 மணி நேரத்தில் பண்ணணும்னா 720 பேர். ஆனால் 16 + 8 24 மணி நேரத்தில் பண்ணணும்னா எவ்வளோ வேணும்? 720/24 ஆளுக்கு இருந்தால் போதும். எவ்வளோ ஆச்சு இது? எவ்வளோ பேர் வேணும்? 720 ÷ 24 720 ÷ 24 வகுத்தல் 30 ஆள் இருந்தா போதும். அப்ப எத்தனை பேரை குறைக்கணும்? 45 லேருந்து 30 பேர் ஆள் வேணும்னா எத்தனை பேர் குறைக்கணும்? முதல் 45 ஆள் இருந்தாங்க, இப்ப 30 பேர் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்ப எத்தனை ஆளை குறைக்கப்பட வேண்டும்? 15. அப்பா உங்ககிட்ட இது வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிட மாட்டேன். ஓகே, 101. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இர்ரேஷனல் நம்பர்? இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? இர்ரேஷனல் நம்பர் என்றால் என்னன்னு கேட்குறேன். தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால் இதை அப்புறம் பார்த்துக்கலாம். 102 போகலாம். 1/0.2க்கு சமமானது எது? 1/0.2 எப்படி எழுதலாம்? இது பின்னமாக இருக்குது. ஆனால் டெசிமல் எப்படி எழுதலாம்? 1/2 என்பது ஈக்குவல் டு 1/2 0.2 5 2 1/0.2 என்பதை எப்படி எழுதலாம்? 5. வெரி குட். ஏன் 5? சொல்லுக்கண்ணா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுக்கண்ணா. சார் அது பைல எடுத்தா அது 5 சார். என்ன எடுத்தா என்னமோ சொன்னீங்க. ஒன்று பை 0.2 மேலே 10 பெருக்கும், கீழே 10 பெருக்கும், என்ன ஆகும்? 10/2 வருமா? மேலே 10 பெருக்குனா 1 10 பெருக்குனா 10 வரும். 0.2 10 பெருக்குனா 2 வரும். 10/2 எவ்வளோ? 5 சார். 5. அதுதான் 5 சார். ஓகே, அடுத்த கேள்வி படிங்க. டக்குன்னு படிங்க. ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா மற்றும் 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மொத்த மதிப்பு ரூபாய் 309 எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை. ஓகே, 50 பைசா நாணயத்தின் எண்ணிக்கை எவ்வளோ? சரி, 50 பைசா நாணயத்தின் எண்ணிக்கை 300 வச்சு, முதல் ஆப்ஷன் 300ன்னு வச்சுட்டா அப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா வருது? 50 பைசா 300 இருந்தால் எவ்வளோ ரூபா வருது? 25 சார். 50 பைசா நாணயம் 300 இருந்தால் அது எவ்வளோ ரூபா? சார் 3 ரூபா. அட பாவிகளா, உங்க அப்பா கடைக்கு அமிச்சா அவ்வளோதான் சார். 15,000 சார். 15,000. 50 பைசா நாணயங்கள் 300 இருந்தால் அது எவ்வளவு ரூபா? 1500. ஐயோ சார் 3 ரூபா சார். அடப்பாவிகளா 50 பைசா நாணயம் 300 இருந்தால் ஏன்டா இப்படி எல்லாம் கொள்றீங்க? எவ்வளோ புவராக இருக்கீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ புவராக இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ புவர் 50 பைசா நாணயம் இன்ட்டு 300 வந்து எவ்வளோ வருது? 15 1 2 3 எவ்வளோ? 15,000 சார். 15,000. நான் அதான் சார் சொன்னேன். 15,000 பைசா. நான் ரூபா கேட்குறேன்.
நான் கேட்டது ரூபா. 15,000 பைசா கரெக்ட். ரூபா எவ்வளோ அது? 15,000 பைசா என்பது எவ்வளோ ரூபா? அடப்பாவிகளா, ஒரு ரூபாய்க்கு 100 பைசா, அது தெரியுமா? 180 சார். 180. அப்பாடாடே, எல்லாம் மேதாவிகளாக இருக்கீங்க. எப்படி தான் 9வது வந்தீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது. இப்போ 50 பைசா வந்து 300 இருந்தால் அப்புறம் 25 பைசா எவ்வளோ இருக்கும்? 50 300 இருந்தால் 5:9. 50 பைசா நாணயம் 300 இருந்தால் 25 பைசா நாணயம் எவ்வளோ இருக்கும்? 9/5 × 300 போடுங்க, அவ்வளோ இருக்கணும் இல்லையா? 9/5 × 300 எவ்வளோ வருது? ஏன்னா 5:9:4 கொடுத்துருக்காங்க. நாணயங்கள் 5:9:4 வீட்டில் இருக்குது. இந்த 50 பைசா நாணயம் 5ன்னா 300 இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம். அப்போ 9 எவ்வளோ? 300 × 9 / 5 எவ்வளோ வருது? 60. 69 540 நாணயம் இருக்கணும். எது? 25 பைசா. அப்போ 540 நாணயம் 25 பைசா நாணயம் இருந்தால் அது எவ்வளோ ரூபா? 4 14 3 25 135 ரூபா அது. அப்போ 150 + 135 எவ்வளோ? 285 ஆச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது 4 அது என்ன? 10 பைசா நாணயம். அப்போது 5 பைசா நாணயம் 300 இருந்தால் 5 / 5 சரி 5 × 4/5 எவ்வளோ வருது? 5 × 4 60 4 240. 240 ரூபா 10 பைசா. 240 10 பைசா இருந்தால் அது எவ்வளோ? 24 ரூபா. இந்த 3ஐ கூட்டினா 350 வரணும். வருதான்னு பாருங்கள். 180 135 224 3ஐ கூட்டுங்க. வந்துருச்சு சார். வந்துருச்சு. அப்போது 5 பைசா நாணயம் 300 இருக்கிறது என்ற அர்த்தம். புரியுதா? எப்படி போடுறதுன்னு புரிஞ்சுதா? 5:9:4ன்னா இப்போ 300 கரெக்டுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா 50 பைசா நாணயம் 300 இருக்குது. இப்போ 25 பைசா நாணயம் 540 இருக்கணும். 10 பைசா நாணயம் எவ்வளோ இருக்கணும்? போட்டோம். 10 பைசா நாணயம் 240 இருக்கணும். அப்போ 240 10 பைசா இருந்தால் அது 24 ரூபா. 540 25 பைசா நாணயம் என்றால் 135 ரூபா. 50 பைசா நாணயம் 300 இருந்தால் அது 150 ரூபா. அந்த 3ஐ கூட்டினா 350 வருது. அதனால் அதுதான் சரியான ஆன்சர். என்ன சார் இது ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. அடுத்தது இப்போ 300 இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க. 4வது ஆப்ஷனாக இருந்துச்சுக்கோங்க. நம்ம முதல்ல 250 ட்ரை பண்ணியிருப்போம். ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். அது இல்லைன்னா அடுத்த இது போகணும். 2 பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி 104 கடைசி கேள்வி இது. பின்வருவனவற்றில் எது மிகச்சிறியது? பின்வருவனவற்றில் எது மிகச்சிறியது? 7/8 1% 0.75. 7/8 புள்ளியில் சொல்லுங்கள். 7/8 புள்ளியில் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? இருங்க, எல்லாமே புள்ளியில் சொல்லுவோம். எல்லாமே புள்ளியில் சொல்லுவோம். சரியா? இருங்க, இதை இடம் பண்ணிக்கிறேன். 7/8 புள்ளியில் சொல்லணும்னா 7/8 புள்ளியில் சொல்லணும்னா அதோட 100ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். 100ஆல் பெருக்குங்க. 7/8 × 100 எவ்வளோ வருது? 700 × 700 / 8 எவ்வளோ வருது? 100ஆல் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணுவோம். முதல்ல 700 / 8 எவ்வளோ வருது? 5600 சார். 700 / 8 எப்படி 5000 எல்லாம் வரும்? 700க்கு மேலே எப்படி வரும்? சாரி சார். ஐயோ 87.5 சார். 87.5 இது 5 எதால் நம்ம டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ண 100. இப்போ அது ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுத்தா 0.875 வருது. ஓகே, அடுத்தது 15% என்பது 0.15 அது வந்து ஈக்குவல் டு 0.15. அதான் 15% 15 / 100. அடுத்தது 1%ன்னு கொடுத்துருக்காங்க. அது 1%ங்கிறது அது எப்படி 1 / 100 எவ்வளோ வருது? 0.01. 0.01. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பார்க்கலாம்.
1%. 0.75 இல்லை 1% 0.75 கொடுத்துருக்கோம், அது அப்படியே எழுதிக்கலாம் 0.75. அடுத்தது 0.75. இதில் எது சிறியதுன்னு கேட்குறாங்க. Sir, 0.01 sir. அது 1%, அதுதான் 1%. அது 1%. அப்போ 1% என்பது தான் சிறியது. அதில் எது சிறியது? இந்த நாளில் 1% தான் சிறியது. புரியுதா? நான் போட்டது புரியுதா? 7/8ன்னா அதை 100ஆல் பெருக்கி ஒரு இது கண்டுபிடிச்சு அப்புறம் 100ஆல் டிவைட் பண்ணணும், அப்போ அது வந்துடுது. 15% ஒன்றும் இல்லை, அது 100ஆல் டிவைட் பண்ணுங்கள் 0.15. 1% 100ஆல் டிவைட் பண்ணால் 0.01. அப்புறம் 0.75 அவனே கொடுத்துட்டான். அப்போ இதில் எது சிறியதுன்னா 0.01 தான். அப்போ 1% தான் சிறியது. இதெல்லாம் தரவாக இருக்கும்னுக்கண்ணா. இப்போ தான் முதல் கிளாஸ் 2வது கிளாஸ் அதனால கொஞ்சம் பரவாயில்ல. 105 எல்லாம் நம்ம ஓகே 105 மட்டும் பார்த்துக்கலாம். 308 சென்டிமீட்டர் பரப்பு கொண்ட ஒரு அரை வட்டத்தினை முழுவட்டமாக மாற்றினால் அதன் சுற்றளவு எவ்வளோ? பரப்பளவு 308 சென்டிமீட்டர், இது அரைவட்ட பரப்பளவு. அதை முழுவட்டமாக மாற்றினால் அது சுற்றளவு எவ்வளோ? சரி, அரை வட்டத்தோட பரப்பளவு எவ்வளோ? அரை வட்டத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? முழு வட்டத்தின் பரப்பளவு என்ன? 360 டிகிரி சார். பரப்பளவு பை ஸ்கொயர். பரப்பளவுக்கும் கோணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதாமா? அரை வட்டத்தோட பரப்பளவு என்ன? 1/2 பை ஆர் ஸ்கொயர், ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். இதான் கேட்டிருக்காங்க. அப்போ அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன கொடுத்துருக்கான்? 308. அப்படியே 308 போடுங்க. இது ஈக்குவல் டு 308, இது ஈக்குவல் டு 308. அப்போது ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 308. அங்கே ஆஃப்னு இருக்குது, அது இந்த பக்கம் வந்தால் 2 ஆகிடும். 2ஆல் பெருக்கியாச்சு. பைங்கிறது என்ன? 22/7 இல்லையா? 22/7ன்னா 7 அந்த பக்கம் போனால் மேலே போயிடும், 22 கீழே வரும். இப்போ இது எவ்வளோ வருது பாருங்கள். 308 × 2 × 7 / 11 என்ன வேல்யூ வருது சொல்லுங்கள்? சார். என்னம்மா? 200 196. அதாவது 196 ஆர் ஸ்கொயர். அதாவது ஆர் எவ்வளோ? ஆர் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ், ஆரம் ஈக்குவல் டு என்ன? 98. ஆர் ஸ்கொயர் எதனோட ஸ்கொயர்? 196. நீ சொல்கிறது டிவைட் பை 2 போட்டால் 98 வரும். இது ஆர் ஸ்கொயர் 14. ஆர் 14. அப்போ ஒரு ஆர் 14 என்ன? முழு வட்டத்தின் சுற்றளவு என்ன? ஃபார்முலா சர்கம்ஃபரன்ஸ், அதுக்கு பேர். சுற்றளவுக்கு இங்கிலீஷில் சர்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × பை × ஆரா? 2π ஆரா? அப்போ 2 × 22/7 × ஆர் எவ்வளோ? 14. அது எவ்வளோ வருது ஆன்சரு? 88. 88 தான் ஆன்சர். அப்பாடா, உங்ககிட்ட ஆன்சர் கண்டுபிடிக்கக்குள்ள போதும்.